நம்ம எல்லாருக்குமே போக்குவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. இந்த போக்குவரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா பெட்ரோலும் டீசலும். இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்துட்டு பல ஆண்டுகளாவே 100 ரூபாயுமாவே இருக்கு. இந்த பெட்ரோல் டீசலோட விலை இதே விலையில இருக்கிறது மக்கள் எல்லாருக்குமே பழகிருச்சா இல்ல இந்த விலை வந்துட்டு குறைஞ்சா நல்லதா இருக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். விலை குறையோடுங்க. ஏன்னா எல்லா நாடுலையும் வந்து விலை கம்மியாக தான் இருக்குது, நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக குறைக்கணும். அதுக்கு மாற்று ஏற்பாடு வந்து எலக்ட்ரிக் போடலாம். This is an unwanted statement irrelevant to the current situation. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சீசன்ல போட்டு வந்தோம். அப்போ வந்து ஒரு லிட்டர் பாத்தீங்கன்னா 70, 72 சம்திங் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இருக்க ஜெனரேஷன் அடிச்சு பிரிச்சு மேயிறானுங்க விலையை. என்ன பண்றது? நம்மளாம் எங்க போறது? மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க போறது? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் போட்ட பெட்ரோல் 70 வந்து இப்போ போட்டோம்னா 102 வரைக்கும் போகுது. எங்களை போல மிடில் கிளாஸ்ல எங்க போவாங்க சொல்லுங்களேன். ஸோ வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அதை குறைச்சா நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா குறைச்சா நல்லா இருக்கும். குறைஞ்சா பரவாயில்ல, ஏன்னா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா இருக்கிறவங்க போட்டு போவாங்க, நம்ம இல்லாதவங்களுக்கு அடிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலை இந்த ரேட்ல இருக்கு. 100 ரூபாய் பெட்ரோல், 100 ரூபாய். ஆட்டோ கேஸ் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிஎன்ஜி கேஸே 96 ரூபாய்க்கு 90 ரூபாய் விற்குது. பெட்ரோலியம் வந்து விலை ஏறிட்டே இருக்க தவிர இன்னும் குறையல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் இந்த பெட்ரோல் விலையை ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டா வேற வழி இல்லை. ஏன்னா நமக்கு பெட்ரோல் கண்டிப்பா வேணும். விலை குறைஞ்சா எல்லாருமே சந்தோஷம் தான். விலை குறைஞ்சா யாரும் ஐயோ ஏன் குறைச்சிங்கன்னு கேட்க போறது கிடையாது. விலை ஏறும்போது வைத்தியரிசியோட வேற வழி இல்லாம ஒவ்வொருத்தருமே பெட்ரோல் போடும் போதும் கேஸ் போடும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இன்னைக்கு 2014 காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, கேஸ் விலை ஏறி போச்சுன்னு போராட்டம் பண்ண அந்த பிஜேபி காரணங்கள்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா அவனுங்களும் இதே விலை கொடுத்தா வாங்க போறானுங்க. அன்னைக்கு சிலிண்டர் 380 ரூபா இருந்தப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா இன்னைக்கு 850 ரூபா, 900 ரூபாய், 1000 ரூபாய் வரைக்கும் வந்து போச்சு. எவனும் வாய் திறக்கல.